ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காளான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பட்டை காளான் ஒரு பாக்கெட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ். பட்டை சோம்பு ஐட்டமெல்லாம் இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. புதினா, 2 பச்சை மிளகாய், 5-6 முந்திரி, மல்லித்தழை, பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், சின்ன வெங்காயம் சோம்பும் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தயிர் 2 கரண்டி சின்ன கரண்டியில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் குக்கரில் நெய் விட்டு கூடவே கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். அது கூட எண்ணெய் காஞ்சது 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இந்த பட்டை சோம்பு ஐட்டத்தை பொருள் உள்ள கொட்டிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனேயுமே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே புதினா சேர்த்துக்குங்க. புதினா சேர்த்துட்டு கூடவே மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா எல்லாம் பச்சை வாசம் அடங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயமும் சோம்பும் சேர்த்து அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நம்மளுக்கு இந்தளவு வதங்கினாவே போதும். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி பாதி வதங்கிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு 3/4 பதம் வதங்கினாவே போதும். பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா தக்காளியோடனா நல்லா கலந்து வர மாதிரி கலக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசாலாவோட பண்ணால் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோடனா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா கூட நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு தான் எடுத்துருக்கிறேன். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம மீதி இருக்கிற மல்லித்தழை இது கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் நம்மளுக்கு கொதி வந்துருச்சு, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி பிடிச்சி வேகட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இந்த டைம் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். நம்மளுக்கு பத்தாமல் தான் இருக்குது. நம்ம தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பாதி நல்லா வெந்துருச்சு, தண்ணியே பாதி கம்மியாயிருச்சு. இந்தளவுக்கு நம்ம விட்டு குக்கர் மூடி போடும்போது தான் சாப்பாட்டில் வேகமாக அந்த மசாலாவெல்லாம் பிடிச்சி வரும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு விசில் அடங்கினதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு. சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக எப்படி சாப்பாட்டு அரிசி பாசுமதி அரிசி மாரி நல்லா வந்திருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பிரியாணி செஞ்சிங்கன்னா திரும்ப காளான் கிடச்சா நீங்கள் பிரியாணி தான் செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.